தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நடப்பு தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் முதன்முறையாக தனது போட்டி மேற்கொள்கிறார். கடந்த 30ஆம் தேதி சென்னை பெரம்பூர்ல தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அதன் பின்னர் திருச்சியில வேட்புமனுவை தாக்கல் செய்து பின்னர் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அவர்கள் தொடர்ந்து தனது பரப்புரையை பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொண்டு வருகிறார். அதாவது தூத்துக்குடியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்ட பின்னர் இன்றைய தினம் காரைக்குடியில் தனது தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதாக இருந்திருந்தார். இதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு பின்னர் மதுரையிலிருந்து விமானம் மூலம் வந்திறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடி சென்ற விஜய் அவர்களுக்கு வழிநெடுகிலும் விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதே நேரம் தேர்தல் பயணத்திற்கு சைக்கிள் சென்று பின்னர் அங்கேயே தனது தொண்டர்கள் பல்வேறு வரவேற்புகள் கொடுத்ததால் அதனையும் பெற்றுக்கொண்டு சென்றதால் குறித்த நேரத்தில் விஜய் அவர்களால் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்துக்கு செல்ல முடியவில்லை. இதனால அங்கு பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் பிரச்சாரம் செய்ய முடியாமல் தனது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார் விஜய் அவர்கள். இதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு சாலை மார்க்கமாக காரைக்குடி விஜய் அவர்களுக்கு வழிநெடுகிலும் மீண்டும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே நேரம் பாத்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை செல்வதற்காக வந்திருந்தார். அப்போது விஜயின் வாகனத்தை வழக்கம் போல மற்ற தலைவர்கள் ஏதேனும் வருகையின் போது மேற்கொள்ளும் சோதனை போல தேர்தல் நேரம் என்பதால தேர்தல் பறக்கப்படையினர் சோதனை மேற்கொண்டு பின்னர் அங்கிருந்து புறப்படுத்தினார். அதே நேரம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்த போது அவருடன் புஷ்லி ஆனந்தம் வந்திருந்தார். பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்தம் வந்திருந்தார். அவரும் இருவரும் விமான நிலையத்திற்குள் சென்ற போது அங்கு புகைப்படம் எடுப்பதற்காகவும் ஒளிப்பதிவு செய்வதற்காகவும் நின்று கொண்டிருந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் விஜயுடன் வந்த பவுன்சர்கள் அனுமதிக்காமல் ஒரு புகைப்படம் கூட எடுக்க அனுமதிக்காமல் அவர்களை அங்கிருந்து தள்ளிவிடுவது பின்னர் கண்மூடித்தனமாக தாக்கியதால் நமது பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கும் விஜயுடன் வந்த பவுன்சருக்கு இடையே இருதரப்பினருக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே நேரம் அதை தடுக்க வந்த போலீசாரையும் அதையும் மப்டியில் இருந்த போலீசாரையும் சரி சீருடையில் இருந்த போலீசாரையும் அந்த பவுன்சர்கள் தாக்க முற்பட்டதால அந்த இடத்துல பெரும் ஒரு பரபரப்பான ஒரு கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதே நேரம் பாத்தீங்கன்னா அதே நேரம் விஜயுடன் மற்ற பவுன்சர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை தாக்கம் உட்பட்ட பவுன்சர் இருவரை பத்திரமாக காரில் ஏற்றி சென்று அங்கிருந்து பத்திரமாக புறப்பட்டு சென்றனர். இதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒவ்வொரு முறையும் திருச்சி விமானத்துக்கு வரும்போதும் இதே போன்று பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவோம் சூழல் நிகழ்ந்து வருகிறது. இது எப்போது ஒரு இதனும் அசம்பாவித நிகழ்வதற்கு முன்னால் இது போன்ற நடவடிக்கைகளை பவுன்சர்கள் மீது எடுக்க வேண்டும். இல்லதான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே பொதுமக்கள் உள்ளே நுழை அனுமதிக்க வழங்கப்படவில்லை காவல்துறையினர். ஆனால் அதையும் மீறி எவ்வாறு ஒரு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு குவிந்தனர் என்பதும் கேள்விக்குறியாக இருக்குது. எனவே இங்கு காவல்துறையினர் தரப்பிலும் உரிய பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இது இனிவரும் காலங்களில் முறையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் விஜய் மற்றும் ஏனைய தலைவர்கள் வரும்போது அவர்களுடன் வரும் பவுன்சர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருடன் தாக்குவது அவர்களை தள்ளுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பது அனைத்து தலைவர்களும் தனது பவுன்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் பவுன்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பத்திரிகையாளர்கள் வேண்டுகோளாக உள்ளது. அதே நேரம் தங்களது தாக்குதலுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தங்களை தாக்க முயன்ற விஜய் தரப்பு பவுன்சர்கள் மீது ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா
விஜய் அப்புறம் வரமாட்டான் திருச்சிக்கு விஜய் ஏர்போர்ட் வரமாட்டான் அந்த பவுன்சர் தான் பொறுமையா இருந்துடும். போட